ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் இப்போ வணக்கம். நான் சந்திர பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்குறோன்னா, நிறையா பேர் எனக்கு ஒவ்வொரு வீடியோ போட கீழே வந்து இந்த ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லாம் இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பஜார் சைடு இல்லை ஓஎல்எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரேட்டில் சில பேர் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து ப்ரோ இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வாங்குறது நல்லதா அப்படியே நான் வாங்குறதா முடிவு பண்ணிட்டேன். இருந்தாலும் இந்த ஃபோன் வந்து நான் எப்படி செக் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கா, எப்படி செக் பண்ணுறது, உண்மையிலேயே செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வாங்கினா லைஃப் லாங் வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உண்மை என்னென்னா, நானே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து சொன்னால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது இப்போ ஒரு பஜாரில் போய் வாங்குறேன், இல்லை ஓஎல்எக்ஸ்லேயே ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணி ஒரு காமனான பிளேஸுக்கு கொண்டு வந்து அந்த ஃபோனை பார்க்குறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த டிஸ்பிளேயை சுற்றி உள்ள பார்ட்ஸை வந்து கொஞ்சம் கவனித்து பார்ப்பேன். ஏன்னா டிஸ்பிளே நிறையா பேர் கீழே போட்டு உடச்சி ஃபோனை வந்து டிஸ்பிளே மாற்றிட்டு அப்புறம் வந்து அந்த முன்ன மாதிரி இல்லைன்னு சொல்லி விற்கிறவங்க நிறையா பேர், 180% பேர் டிஸ்பிளே உடஞ்சி ஃபோனை மாற்றுறவங்களா தான் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த கார்னர்ஸில் கண்டிப்பாக ஒரு கீரலோ இல்லை பெயிண்ட் ஆனது ரிமூவ் ஆன மாதிரி இருக்கும். சுற்றி கார்னர் உள்ள எட்ஜஸை மட்டும் பாரு, ஏன்னா கீழே உளுந்து உடையமா கண்டிப்பாக அந்த இடத்துல பெயிண்ட் ஆனது உரிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சில பேர் டிஸ்பிளே வந்து கம் போட்டு ஒட்டியிருப்பாங்க, அந்த கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசுறாக தெரியும். ஓகே, டிஸ்பிளே மாற்றிருக்காங்க அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த சென்சார் ஃபோன் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக காதுகிட்ட கொண்டு போனால் ஆகும் பார்த்தீங்களா, அந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் வந்து கீழே விழுந்திருக்கும், இல்லை வெளிப்படையாக தெரியும் உள்ளே என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இந்த டச்சஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சென்சிட்டிவாக இருக்காது. பிரைட்னஸ் வந்து ஃபுல் பிரைட்னஸ் வச்சாலும் கொஞ்சம் டிம்மாகவே தெரியும். இந்த மாதிரி ஃபீல்லாம் இருக்கும் டிஸ்பிளே மாற்றிருந்தா. ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்பிளேயோட அந்த கார்னர்ஸ்லாம் செக் பண்ணிடுங்க. ரெண்டாவது பேட்ரி லைஃப். ஒன்றும் இல்லை, பேட்டரி லைஃப் வந்து நம்ம அந்நியாரம் வந்து சார்ஜ் போட்டு பார்ப்போம், ஏறுதுன்னா சொல்லிட்டு கையோட வாங்கிட்டு வந்தோம். அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபோனை ஃபஸ்ட் டைம் அவர்கிட்ட கையிலேருந்து வாங்குறீங்க பார்த்தீங்களா, அப்போ எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்றதை பாருங்கள். இப்போ ஒரு 75% இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம்னாச்சும் அந்த ஃபோனை செக் பண்ணி ஒவ்வொன்றா செக் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ கடைசியாக 15 நிமிஷம் கழித்து அந்த ஃபோனில் 75லேருந்து 65 இல்லை 60க்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பேட்டரி ரொம்ப வீக்காக இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்று 75லேருந்து ஒரு 72 71 அப்படிச்சுன்னா ஓகே, இந்த மாதிரி பேட்டரி லைஃப்பை நீங்கள் அப்போயே செக் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஏர்பீஸு. ஃபஸ்ட்டு ஃபோன் ஆகணுன்னே அந்த ஏர்பீஸ் ஃபோன் சிம் கார்டை போட்டு டவர்லாம் எடுக்குதா, அந்த 4G செட்டிங்ஸு, ஒய்ஃபை காலிங்கு, இந்த சிக்னல் போய் இறையாமல் கேட்குதா, நீங்கள் பேச இது காமனான விஷயம், அது எல்லோரும் பண்ணிடுங்க. இன்னொன்று ஸ்பீக்கரில் வந்து டிஃபால்ட்டாக ஃபோன் ரிங்டோனில் ஒரு ஆடியோ இருக்கும் பார்த்தீங்களா. நீங்கள் மற்றபடி என்ன தான் பாட்டை நீங்கள் போட்டு செக் பண்ணாலும் இது வந்து லோ குவாலிட்டி பாட்டு ப்ரோ, அது அப்படி தானால ப்ரோ இருக்குது அப்படின்னு சொல்லிடுறோம். பொண்ணு யூடியூப்பில் போய் ஆடியோ ட்ரைபிட் பண்ணிடுறாங்க. இல்லாட்டி ஃபோனில் உள்ள டிஃபால்ட் டைலர் டோனை வந்து ஃபுல்லாக வச்சுட்டு காதுகிட்ட வச்சு பாருங்கள், கொஞ்சம் இறையிற சவுண்டு கேட்குதா அந்த மாதிரின்றத செக் பண்ணி பாருங்கள். இன்னொன்று பேட்டரியானது உப்பி இருக்கா அப்படின்றத உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சு. நிறையா ஃபோனில் வந்து உப்புச்சுன்னா அந்த மாதிரி கொஞ்சம் பூசினாப்பில் இருக்கும். அடுத்த செட்டிங்ஸ் பார்க்கும்போது கேமரா வழக்கம் போல தான். ஃப்ரண்ட்டில் 4-5 ஃபோட்டோஸு, பேக் கேமராவில் ஒரு 4-5 ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கேமரா கிளாரிட்டி எப்படி இருக்குது, கேமரா உண்மையிலே வேலை செய்தா அந்த மாதிரி தெரிஞ்சிடும். அப்புறம் செட்டிங்ஸை போய் சாஃப்ட்வேர் அப்டேட் கரண்ட் அப்டேட்டில் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. அடுத்ததான் முக்கியமான விஷயம், பில்லை செக் பண்ணிடுங்க. அவங்க எந்த டேட்டில் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ நாள் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பில் இருக்கிற ஃபோனை மட்டும் வாங்க. அப்படி இல்லையா, பில்லு வந்து நான் ஊரில் வச்சுட்டேன் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்கன்னா பாக்ஸோடு இருக்கான்றதை பாருங்கள். ஒரிஜினல் பாக்ஸ், அதாவது பாக்ஸ் உள்ள ஐஎம்இ நம்பரும் ஃபோன் உள்ள ஐஎம்இ நம்பரும் சேமான்னு பார்த்துக்கோங்க. சார்ஜர், பேட்டரி இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லாவே இருக்கும், நல்லா உழைக்கும்னு சொல்லலாம். அடுத்து நீங்கள் கீழே போட்டு உடைக்கிறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட சைடு எஃபெக்ட் தான் சொல்லணும். நான் இப்படி தான் யூஸ்வலாக ஒரு செகண்ட் ஹேண்டில் ஃபோன் வாங்குறேன்னா ஃபஸ்ட்டு டிஸ்பிளே கார்னரு, பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸு, அந்த கேமரா செட்டிங்ஸு, கால் பேசி பார்க்குறது, இந்த 5 விஷயத்தையும் பார்த்துட்டு ஒரு ஃபோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் ஃபோன் வாங்கும்போது நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். ஓகே, அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேற்கொண்டு இது போன்ற வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.